இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. மறைக்கப்பட்ட பொக்கிஷங்கள் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் விசுவாசத்தின் வல்லமை என்ற தலைப்பின் கீழாக நாம் தியானிக்க போகிறோம். இணைந்திருங்கள். I greet you one and all in Jesus' precious name. உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். The message title for the day is The Power of Faith. இன்று விசுவாசத்தின் வல்லமையை குறித்து உங்களிடத்தில் உபதேசம் செய்ய போகிறேன். I want you to turn with me to the Gospel of Mark chapter 5 verses 25 to 34. மார்க்கு 5வது அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் 34ஆம் வசனம் வரை பார்க்கலாம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். Here the gospel writer Mark gives an account of a very pitiable woman. இங்கு ஒரு பரிதபிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை குறித்து மார்க் சுவிசேஷத்தில் மார்க் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். If you go through the Bible, you will not find many characters in this situation where the person is actually feeling totally hopeless. நாம் வேதாகமத்தை முற்றிலும் படிக்கும் பொழுது அநேக பாத்திரர்களை, நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருக்கும் அநேக பாத்திரர்களை நாம் காண முடியாது. Here we are talking about a woman who's been having this problem of bleeding for 12 years. இங்க 12 வருஷமாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயை குறித்து நாம் பார்க்கிறோம். So 12 years into 365 days, it's quite a lot of time. 365 நாட்கள் ஒரு வருடத்தில் இருக்கிறது என்றால் 12 வருடங்கள் அது மிகவும் நீண்ட காலமாக தான் இருக்கிறது. And this woman has not been able to find an answer to her situation. தன்னுடைய சூழ்நிலைக்கு ஒரு பதில் கிடைக்காமல் தவித்துக் கொண்டிருக்கிறாள். So I'm going to just describe to you how this woman would have felt and what sort of a feeling she would have had in her heart during these 12 years. இந்த 12 வருடங்களில் இந்த மகளுடைய இருதயம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் என்பதை நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன். First we read in the book of Leviticus about the rules that govern a woman who goes through such bleeding. இந்த மாதிரி உதிரத்தின் ஊறலினால் கஷ்டப்படும் ஸ்திரீகளுக்கு அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் லேவியராகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Let's talk about this woman. Even in her own home, she could not go to the kitchen. தன்னுடைய சொந்த வீட்டிலேயே தன்னுடைய சமையல் அறைக்கு செல்ல முடியாமல் இந்த ஸ்திரீயானவள் இருந்தாள். I don't know about her family and how the family was run. எப்படி அந்த குடும்பம் நடந்தது என்று எனக்கு தெரியாது. But all that we can learn from the word of God is that she was feeling hopeless. ஆனால் நாம் வேதத்திலிருந்து என்ன கற்றுக்கொள்ள முடியும் என்றால் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இந்த மகள் இருந்தாள். So rejected by her own people. தன்னுடைய சொந்த மக்களால் புறக்கணிக்கப்பட்டாள். Rejected by all the relatives. தன்னுடைய உறவினர்களால் புறக்கணிக்கப்பட்டாள். Rejected by society and friends. சமுதாயத்தினால் ஒதுக்கி வைக்கப்பட்டாள். Because of this problem she couldn't go anywhere she wanted to go. எங்கு அவள் செய்ய விருப்பம் இருந்ததோ அந்த இடங்களுக்கு செய்ய முடியாததால் இந்த உதிரத்தின் ஊறல் அவளை தடை செய்தது. She was not even allowed to enter the synagogue. அங்க தேவாலயத்துக்கும் அவளால் செல்ல முடியவில்லை. When we are talking about synagogue during the time of Jesus Christ, we are still talking about a church situation where she cannot go and spend time even with God's people.
தேவாலயம் என்று கூறும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே அந்த தேவாலயத்துக்குள் செல்ல முடியாது இவளுக்கு தடை She செய்யப்பட்டிருந்தது. was not allowed to go even near the religious leaders, the priests or the Levites. அந்த லேவியர்கள் அல்லது ஆசாரியர்கள் அருகில் கூட அவளால் செல்ல முடியாது. And then we see that she was totally rejected even by doctors. மருத்துவர்களாலும் அவள் ஒதுக்கி வைக்கப்பட்டாள், புறக்கணிக்கப்பட்டாள், தள்ளப்பட்டாள். Between doctors, they would have had a good laugh about her. வைத்தியர்கள் ஒருவர் சம்பாஷிக்கும் பொழுது இந்த பெண்ணை குறித்து அவர் சிரித்திருப்பார்கள். For 12 years, the person is going through the same problem. What do you think the doctors would have said? Oh, you got that case also. The same case. 12 வருடமாக இந்த பிரச்சனையால் அந்த ஸ்திரீ ஒவ்வொரு வைத்தியராக சென்று கொண்டிருந்த பொழுது அவர்கள் ஒருவரோடு கூட பேசி பொழுது, ஓ இந்த கேஸ் உனக்கும் வந்ததா என்று கேட்டிருப்பார்கள். An object of mockery. எல்லாரும் அவளை கேலி செய்தார்கள். No comfort from anywhere. எங்கிருந்தும் அவளுக்கு சமாதானம் வரவில்லை. Can't show her face anywhere. தன்னுடைய முகத்தை எங்கும் காட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. I don't think there's a more pitiable person in the Bible than this woman. இவள் மாதிரி பரிதபிக்கப்பட்ட ஒரு மகளோ ஒரு பாத்திரம் நம் வேதாகமத்தில் காண முடியாது. And in today's situation, we call a disease a terminal disease when doctors can't do anything about it. மருத்துவர்களால் எந்த ஒரு வைத்தியமும் கொடுக்க முடியாத வியாதிகளை இறுதி கால கடைசி கட்ட காலம் வியாதி என்று நாம் கூறுகிறோம். That's why a disease like AIDS or cancer, it's normally termed as terminal illness. ஆகவேதான் எய்ட்ஸ் வியாதியும் புற்றுநோய்களும் கடைசி கால அந்த இறுதி முடிவின் வியாதிகள் என்று நாம் கூறுகிறோம். In simple terms, it means that person is going to die. சாதாரணமாக கூற போனால் அவர்கள் சாக போகிறார்கள், மரிக்க போகிறார்கள். She had spent a fortune on going for treatment to doctors and nothing worked. தன்னிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் செலவழித்து வைத்தியர்களிடம் சென்ற போதும் எந்த ஒரு வைத்தியமும் அவளுக்கு சரியாகவில்லை. So finally she hears of a beautiful name which she had never heard in her life, the name of Jesus Christ. இறுதியாக கடைசியில் அவளால் கேள்விப்படாத ஒரு பெயர் இயேசு கிறிஸ்து என்ற பெயரை அவள் கேள்விப்படுகிறாள். And very soon she began to listen to this name frequently, that this name and this man who was God could do anything what other doctors could not do. மற்ற மருத்துவர்களால் செய்ய முடியாதது இந்த மனிதனாகிய இயேசு கிறிஸ்து செய்கிறார் என்று அநேக தரம் அவர் காதில் விழ வந்தது. So before Jesus Christ, there is no illness called terminal illness. இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக மரிக்கும் தருவாயில் இருக்கும் வியாதிகள் என்று ஒன்றுமே இல்லை. What doctors can't do, Jesus can do. Amen. மருத்துவர்களால் செய்ய முடியாதது இயேசு கிறிஸ்துவால் செய்ய முடியும். ஆமென். He is the Lord of the resurrection. அவரே உயிர்த்தெழுதலின் தேவனாயிருக்கிறார். Even when a man was dead and buried for 4 days, this man Lazarus came back to life. மரித்து அடக்கம் பட்டு 4 நாள் ஆகியும் உயிர்த்தெழ வைத்தார் இயேசு கிறிஸ்து அந்த லாசருவை. Today we talk of depression. If you consider this woman, I think nobody can be in a greater depression than this lady. இன்று நாம் மன அழுத்தம் என்ற வியாதியை குறித்து அதிகமாக பேசுகிறோம். மன அழுத்தம் என்றால் இந்த மகளுக்கு இருந்த மன அழுத்தத்தை விட யாருக்கும் இருந்திருக்க முடியாது. Lost all her money by paying the doctors. மருத்துவர்களுக்கு தன்னிடத்தில் இருந்த எல்லா பணத்தையும் செலவழித்தாள். So where to go for refuge? No money also for treatment. எங்கு அடைக்கலமாக செல்வது? இனிமே வைத்தியத்திற்காக பணமும் தன்னிடத்தில் இல்லை. This healing story that I am sharing with you today it teaches us an important lesson. When no human force on earth can, Jesus can. இந்த உலகத்தில் உள்ள சக்திகள் அனைத்தும் செய்ய முடியாதது இயேசு கிறிஸ்துவால் செய்ய முடியும் என்ற பாடத்தை இந்த உபதேசம், இந்த பிரசங்கம் இன்று உங்களுக்கு கற்றுத் தருகிறது. Those of you who are watching this sermon today or listening to it, you should come to a conclusion that Jesus can, no matter what your situation இதை is. பார்த்து கொண்டிருக்கிற அனைவரும் நீங்கள் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். யாராலும் முடியாதது, எவராலும் முடியாதது இயேசு கிறிஸ்துவால் முடியும். All that Jesus required for that woman to be healed was faith.
விசுவாசம் மட்டுமே இந்த மகள் சொஸ்தமாவதற்கு இயேசு கிறிஸ்துவால் தேவைப்பட்டது. It didn't matter whether she had money or not. அவளிடம் பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. It didn't matter whether she had influence or not. அவளுக்கு அநேக மக்கள் தெரிந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. But all that was required, she had the faith to simply touch the garments of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் வஸ்திர தொங்கலை தொடுவதற்கான அந்த விசுவாசம் மட்டுமே அவளிடத்தில் இருந்தது. அது மட்டுமே போதுமானதாயிருந்தது. All of a sudden, after all these failures, suddenly she rose up in faith. அநேக பாடுகள் மத்தியில் அநேக பிரச்சனைகள் மத்தியில் அவள் இருந்தாலும் இந்த விசுவாசத்தில் அவள் மீண்டும் எழுந்தாள். All the time she has been only living in different kinds of fear. அநேக எல்லா நேரங்களிலும் அவள் பயத்திலேயே வாழ்ந்து கொண்டிருந்தாள். Will people throw me out? Will my own people throw me out? If I go to the church, they'll throw me out. Where can I go? I'm running out of money. All sort of fears would have haunted our mind. என்னுடைய சொந்த மக்களே என்னை ஒதுக்கி வைக்கிறார்கள். நான் தேவாலயத்துக்கு சென்றால் அங்கும் என்னை ஒதுக்கி வைப்பார்களோ, என்னிடத்தில் காசும் இல்லை பணமும் இல்லை என்ற ஒரே பயத்தில் அவள் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம். Having all these fears within her and feeling so wretched, she rose up in faith. அவள் எல்லா பயத்தையும் அவளுக்குள் இருந்தும் ஒரு பரிதபிக்கிற நிலையில் அவள் இருந்த பொழுதும் அந்நேரத்தில் விசுவாசத்தில் அவள் எழும்பினாள். So this story actually teaches us that when we rise up in faith, there is nothing that we can't receive from God. நாம் விசுவாசத்தில் எழும்பும் பொழுது தேவனிடத்திலிருந்து நாம் பெற முடியாதது எதுவும் இல்லை என்று இந்த கதையானது நமக்கு கற்றுத் தருகிறது. We also learn from this little story that Jesus Christ is not like the other celebrities in the world. இயேசு கிறிஸ்து அந்த மற்ற உலகத்தில் உள்ள புகழ் பெற்றவர்களைப் போல் அல்ல என்று இந்த கதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. When we try to get close near celebrities, whether they are in the ministry or whether they are stars, there's always a big crowd. It doesn't allow us to go near them. பிரபலமானவர்களை நாம் சந்திக்க வேண்டும், அவர்கள் பக்கத்தில் அணுக வேண்டும் என்றால் அவர்களை சுற்றி ஒரு பெரிய ஜனக்கூட்டம் இருக்கிறதால் நாம் அவர்களை தொடவே முடியாது, பார்க்கவும் முடியாது. But here is one person, Jesus, who is so happy that somebody touched him. ஆனால் இங்கு தன்னை தொட்டால் என்று மிகவும் களி கூறுகிற ஒரு மனிதன் இங்கு இருக்கிறார். This woman would not have met anyone else in her lifetime like Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை போல இந்த ஸ்திரீயானவள் இந்த உலகத்தில் யாரையும் அவள் பார்த்திருக்க முடியாது. Sometimes when you try to get too close to such famous people, you get the feeling that you're not wanted. அந்த பிரபலமான மக்களோடு நாம் பழகும் பொழுது அவர்களோடு பழக முடியாது, தனித்தே கொஞ்சம் விலகியே இருக்கலாம் என்ற எண்ணங்கள் தோன்றும். Because they are not so easily accessible. They are big shots. அவர்கள் புகழ் பெற்றவர்கள், பெயர் பெற்றவர்கள் என்பதால் அவர்களை வெகு லகுவாக அணுக முடியாது. But here a poor woman has come and touched Jesus. Jesus was so eager to know who touched me. ஆனால் இங்கோ ஒரு ஏழை ஸ்திரீயானவள் அந்த தேவனை இயேசு கிறிஸ்துவை தொடும் பொழுது இயேசு கிறிஸ்து யார் என்னை தொட்டது என்று கண்டறிய அவர் மிகவும் ஆவலாயிருந்தார். And when he found out that this woman had touched him, he didn't feel, oh, you come so close to me. But his heart leapt for joy. இந்த மகள் தன்னை தொட்டது பின் அதை அறிந்த இயேசு கிறிஸ்து, ஓ நீயா என்னை தொட்டாய் என்று அருவருப்படையவில்லை, ஆனால் அவருடைய இருதயம் மிகுந்து களி கூர்ந்தது என்று நாம் பார்க்கிறோம். Why did he feel joyful? Why did his heart leap for joy? Because he saw so much of faith in that woman. ஏன் அவருடைய இருதயம் அந்நேரத்தில் களி கூர்ந்தது? இந்த மகளிடத்தில், இந்த ஸ்திரீயிடத்தில் அவர் அப்படி ஒரு விசுவாசத்தை அவர் பார்த்தார். Let me rephrase this again. So much of faith in such a hopeless situation. நம்பிக்கையில்லாத ஒரு சூழ்நிலையிலும் இந்த மகள் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவள் இருந்தாள். And Jesus knew very well, because in the spirit he knew this was not a casual touch.
தன்னுடைய ஆவியிலே இந்த தொடுதல் ஒரு சாதாரண தொடுதல் அல்ல என்று இயேசு கிறிஸ்து அறிந்தார். He knew that touch was a touch of faith. இந்த மகள் இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை தொடும் பொழுது விசுவாசம் நிறைந்ததாய் அந்த மகள் தொட்டாள் என்று இயேசு அறிந்திருந்தார். And the Bible says that Jesus knew that power went out from him. தன்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு வெளியே சென்றதை இயேசு உணர்ந்ததாக வேதாகமம் கூறுகிறது. He knew that this power healed the woman. இந்த வல்லமையானது அந்த மகளை சொஸ்தமாக்கியது என்று இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தார். So the word here that is being used for the healing, I just want to speak on that. It says be made well. வேதனை நீங்கி சுகமாய் இரு என்ற வார்த்தையை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். We see that in the same in the Gospel of Matthew chapter 9 verse 21 where you get this be made well. இதே வசனத்தை மத்தேயு 9வது அதிகாரம் 21வது வசனத்தில் நாம் பார்ப்போம். There's something very new that I learned from these three words. Be made well does not actually mean what it says. வேதனை நீங்கி சுகமாயிரு என்ற இந்த மூணு வார்த்தையிலிருந்து ஒரு புதியதை நான் கற்றுக்கொண்டேன். Because you go to the Greek text, the word be made well means something more. Be made well என்று ஆங்கிலத்தில் கூறப்படுகிற வேதனை நீங்கி சுகமாயிரு என்ற வார்த்தை கிரேக்க வார்த்தையில் வேறொரு அர்த்தத்தை கூறுகிறது. It means an idea of rescue from definite destruction. ஒரு அழிவிலிருந்து மீட்கப்படுவதை குறிக்கிறது. And it also means destruction from a superior power. ஒரு மேலான வல்லமையினால் ஏற்படும் அழிவிலிருந்து மீட்கப்படுதலை இது குறிக்கிறது. So we can understand that what this woman was going through was not just a mere disease, but there was something spiritual, something evil, a superior force, a superior spirit was causing all this problem. ஆகவே இந்த மகள் அனுபவித்த அந்த வியாதி 12 வருடமாக அனுபவித்து கொண்டிருந்த அந்த வியாதி ஒரு சாதாரண வியாதி அல்ல. அது அசுத்த ஆவிகளினால், ஒரு வல்லமையுள்ள சக்திகளினால், அசுத்த ஆவிகளினால் ஏற்படுத்தப்பட்ட வியாதி என்று இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். The Bible declares in Psalm 8 that we have been created a little lower than the angels, that the spirits. 8வது சங்கீதத்தில் தேவ தூதர்களுக்கு சற்றும் கீழாக நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்று கூறுகிறது. So the spirits have more power than we as humans have. ஆகவே இந்த ஆவிகளுக்கு நம்மை விட அதிக சக்திகள் உண்டு, வல்லமைகள் உண்டு. And here we find that Jesus is saying, here you are set free from that evil power, which is a superior power. ஆகவே இங்கு இயேசு கிறிஸ்து கூறுகிறார், அந்த அதிக சக்தியுள்ள அந்த வல்லமையிலிருந்து நீ உன்னை விடுவித்து விட்டேன் என்றால் அவர் அந்த மேலான அந்த சக்தி, அந்த வல்லமையிலிருந்து இந்த மகளை விடுவித்து விட்டார், மீட்டு விட்டார் என்பதே அர்த்தமாகும். Mortal human beings cannot do anything when there is a spiritual problem. அழிவுக்கு உட்படுத்தப்பட்ட மனிதன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை மேற்கொள்ள முடியாது. Whenever there is a spiritual problem, it can only be solved spiritually. ஆவிக்குரிய பிரச்சனை உண்டு என்றால் அது ஆவியினாலே தான் தீர்க்கப்பட முடியும். So Jesus is the only one who can set us free if we are in a spiritual web. ஆகவே ஒரு ஆவிக்குரிய பிரச்சனையில் நாம் மாட்டிக்கொண்டு விட்டோம் என்றால் இயேசு கிறிஸ்து மட்டுமே அந்த ஆவிக்குரிய நிலையிலிருந்து நம்மை விடுவிக்க முடியும். God can use humans, but only spiritual power can release a person free from such situations. தேவன் மனிதனை பயன்படுத்தலாம், ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆவிக்குரிய வல்லமையே அந்த சூழ்நிலையிலிருந்து மனிதனை விடுவிக்க முடியும். So here we see that it was the power of God, the power of Jesus Christ that set free this woman from her ailment. தன்னுடைய வியாதியில் இருந்து இந்த மகளை இயேசு கிறிஸ்துவின் வல்லமையே, ஆவிக்குரிய வல்லமையே அவளை விடுவித்தது என்று நாம் பார்க்கலாம். Jesus not only solved her physical problem. இயேசு அவளுடைய சரீர ரீதியான வியாதியை மட்டும் பார்க்கவில்லை,
but he even solved her emotional problem. அவளுடைய மன ரீதியான பிரச்சனைகளையும் அவர் தீர்த்து வைத்தார். A person who was rejected by everybody in this world, Jesus never just said, woman. Jesus said, my daughter. எல்லோராலும் புறக்கணிக்கப்பட்ட இந்த மகளை பார்த்து இயேசு கிறிஸ்து ஸ்திரீயே என்று அழைக்கவில்லை, மகளே என்று அழைத்தார். What the world totally threw this woman away, Jesus calls her my daughter, which means you are welcome into my family. God the Father, Son and the Holy Spirit. உலகத்தால் நிராகரிக்கப்பட்ட இந்த மகளை பார்த்து மகளே என்று இயேசு கிறிஸ்து அழைத்த பொழுது அவர் என்னுடைய குடும்பம், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் உள்ள அந்த குடும்பத்திற்குள் இந்த மகளை சேர்த்து கொண்டாள் என்பதே அர்த்தமாகும். The word son, the word daughter, I can challenge anyone, has the most powerful effect on the human heart. ஒருவரை மகள் அல்லது மகன் என்று அழைக்கும் பொழுது அந்த வார்த்தையானது ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை ஒரு மனிதனின் இருதயத்தில் உண்டு பண்ணும் என்பதை நான் கூற முடியும். Just imagine for a moment, the God who created the universe is calling you and me son, daughter. சர்வ லோகத்தையும் படைத்த ஆண்டவர் நம்மை பார்த்து மகனே மகளே என்று அழைப்பதை நீங்கள் கொஞ்சம் சற்று யோசித்து பாருங்கள். There is no one in this world you can find like our Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை போல இந்த உலகத்தில் ஒருவரையும் நாம் காண முடியாது. He not only healed her physical problems, he also healed her emotionally. சரீர ரீதியான சுகத்துக்கு மட்டும் இந்த மகளுக்கு கொடுக்கவில்லை, உணர்வு பூர்வமான ஒரு சுகத்தையும் இந்த மகளுக்கு தேவன் அளித்தார். So no matter what your situation is today, Jesus can solve it. உங்களுடைய சூழ்நிலைகள் என்னவா இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து அதை தீர்த்து வைக்க முடியும். Whether it is physical, whether it is spiritual or whether it is emotional, Jesus can heal you holistically. இயேசு கிறிஸ்து உங்களை முற்றிலுமாக சுகமளிக்க முடியும். அது சரீர பிரகாரமாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய ரீதியில் இருந்தாலும் சரி, உணர்ச்சி பூர்வமாக இருந்தாலும் சரி, முற்றிலுமாக இயேசு கிறிஸ்து உங்களை குணமடைக்க முடியும். The only thing that he requires from your side is faith. ஆனால் உங்களிடத்திலிருந்து தேவன் எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்றுதான், அது விசுவாசம். A little faith is going to solve your problem. ஒரு சிறிய விசுவாசம், அற்ப விசுவாசம் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கி போய்விடும். Today I want to pray for you. ஆகவே இன்று நான் உங்களுக்கு ஜெபம் செய்ய விரும்புகிறேன். Wherever you are and you are watching this program, நீங்கள் எங்கிருந்தாலும் இதை பார்த்து கொண்டிருந்தால், I'm going to ask Jesus to answer your problem. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தேவன் தீர்வு தர வேண்டும் என்று ஜெபிக்க போகிறேன். No matter what your situation is, உங்களுடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, the only one who can solve your problem is our Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்து மட்டுமே உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளுக்கும் ஒரு முடிவை கொடுக்க முடியும். Wherever you are, just stand up and put your hand on your heart. நீங்கள் எங்கு இருந்தாலும் சரி, எழுந்து நின்று உங்களுடைய இருதயத்தில் மேல் உங்கள் கையை வையுங்கள். And we are going to pray for you. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். Father, we thank you, Lord, for this wonderful moment. தேவனே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Father, you are the one, Father, who loves us more than anyone else in this universe. இந்த உலகத்திலேயே எல்லாரையும் விட எங்களை நேசிக்கிறவர் நீர் ஒருவரே தகப்பனே. Father, you healed this woman who was feeling so wretched in life. ஒரு நம்பிக்கை இல்லாத பரிதபிக்கப்பட்டு இருக்கிற நிலையில் இருந்த இந்த ஸ்திரீயை நீர் குணமாக்கினீர். Lord, there are so many people who could be in the same situation today watching this program. இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டு கர்த்தாவே, அநேக மக்கள் இதே சூழ்நிலையில் இருக்கலாம். And Father, I pray that you would plant in them the gift of faith, that they would be able to reach out and to touch you, Father. ஆகவே அவர்களுடைய இருதயத்தில் கர்த்தாவே நீர் விசுவாசத்தை வைக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அந்த விசுவாசத்தின் மூலம் அவர்கள் கரங்களை நீட்டி உம்மை தொட வேண்டும் தகப்பனே. And as your servant, Lord, I pray that you would touch them with your presence, Lord. உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் அவர்களை உம்முடைய பிரசன்னத்தினால் தொட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். Whatever be the sickness, whatever be the problem, Father, I pray that you would solve it for them. அவர்களுடைய என்ன வியாதியா இருந்தாலும் சரி, அவர்களுடைய
அவர்களுடைய எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, நீர் அதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். Even as they are set free from this situation, Lord, I pray that they will testify the great work in their lives. கர்த்தாவே, அவர்கள் குணமடைந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவர்கள் சாட்சி சொல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். Lord, thank you, Father. You are the same unchanging Jesus Christ. நீர் எப்பொழுதும் மாறாத தேவனாகிய இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். Your love for us never decreases, Lord. கர்த்தாவே, உம்முடைய அன்பு எப்பொழுதும் குறைவதில்லை. Thank you, Lord, for touching your people. உம்முடைய பிள்ளைகளை நீர் தொட்டதற்காக உமக்கு நன்றி. Thank you, Lord, for bringing your peace into their lives. உம்முடைய சமாதானத்தை அவர்களுக்குள் நீர் கொண்டு வருவதற்காக நன்றி. We give you the glory, Lord Jesus Christ. உமக்கே மகிமை செலுத்துகிறோம் இயேசுவே. In Jesus' name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டுகிறோம். Amen. ஆமென். நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்த இந்த ஸ்திரீ தேவனுடைய அற்புதத்தை பெற்றுக்கொண்டாள். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் எந்த பிசாசு கட்டிலிருந்தாலும் எப்படிப்பட்ட வியாதியில் அகப்பட்டிருந்தாலும் உங்களை விடுவிக்க இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டுமே கூடும். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். இயேசு கிறிஸ்து உங்களை விடுவித்து ஆசீர்வதிப்பாராக.